நம்ம சிஸ்டமில் எஸ்ஏபி சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. உங்களுக்கு எஸ்ஏபி பேக்கப் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை காப்பி பண்ணி உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு ட்ரைவில் உங்களுக்கு 200 ஜிபினாவது மெமரி ஸ்பேஸ் இருக்கணும் உங்கள் லேப்டாப்பில், இல்லை ஒரு டெஸ்க்டாப்பில். உங்கள் ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷன் சைஸ் ஏதாவது ஒரு பார்ட்டிஷன், லைக் வந்து இ ட்ரைவ் ஆர் எஃப் ட்ரைவ், ஏதாவது ஒரு ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஜிபிக்கு வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் ட்ரைவில் ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி அதில் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு தேவைன்றப்போ கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்டோட லேப்டாப்பில் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அவருடைய ட்ரைவ்லேயே நாங்கள் காப்பி பண்ணியிருக்கோம். SAP ECC சாஃப்ட்வேர், தென் VMware ஒர்க் ஸ்டேஷன், இந்த 2 டூல் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய பேக்கப் எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, SAP சர்வர் நாங்கள் வந்து விண்டோஸ் சர்வரில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகணுன்றதுனால VMwareோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் VMware வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. VMware இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கீ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கிற கீயை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த VMware ஒர்க் ஸ்டேஷன் செகண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட் டபுள் கிளிக் தான் கொடுத்துட்டு எஸ், தென் நெக்ஸ்ட், லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், தென் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டால். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ப்ரொசீஜர் பெருசாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் லைக் நீங்கள் பாத் க்ரியேஷன் பண்ணணும், கான்ஃபிகரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் கோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், தட்ஸ் ஆல். ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த கீ கேட்கும், காப்பி பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த கீ கேட்கும், அது லைசன்ஸ். அந்த லைசன்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு ஒன்று இருக்கும், லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ லைசன்ஸில் போயிட்டு நான் காப்பி பண்ண அந்த கீயை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இப்போ VMware இன்ஸ்டால் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் SAP சாஃப்ட்வேர், இந்த SAP பேக்கப் இருக்குங்களா, இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், sap.vmdx.lck இப்படி ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணுறது நல்லது. நீங்கள் இதை டெலீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் VMware ரன் பண்ணுறப்போ எரர் வரும். ஸோ ஸ்னாப்பிங்ஸ் வந்து லோட் ஆகலை அப்படின்ற மாதிரி எரர் வரும். அதனால் இதை பார்த்துக்குங்க. sap.vmdk.lck இந்த ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணால் டெலீட் பண்ணிடணும். ஸோ நான் வந்து டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணுறப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். எதை டெலீட் பண்ணணுன்றதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், sap.vmdk.lck இதை தான் நீங்கள் டெலீட் பண்ணணும். ஸோ நான் டெலீட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு இதில் எந்த வேலையும் இல்லை. இப்போ நம்ம VMware ஒர்க் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைம் இங்கே ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய VMware ஒர்க் ஸ்டேஷன் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் எ வெர்ச்சுவல் மிஷின். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ. இதே நீங்கள் அடுத்தடுத்த டைம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த VMware பேக்கப் வந்து செலக்ட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் ரன் பண்ணி விட்டால் போதும். சரிங்களா? அதனால் ஓப்பன் எ வெர்ச்சுவல் மிஷின் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நம்மளுடைய ட்ரைவ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம எங்கே அந்த பேக்கப்பை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ட்ரைவ் சூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி அதை சூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் இது பாருங்கள், SAPன்னு கிடக்குது இல்லையா, SAP வெர்ச்சுவல் மெஷின் கான்ஃபிகரேஷன் இருக்கு பாருங்கள், VMware வெர்ச்சுவல் மிஷின் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பவர் ஆன் திஸ் வெர்ச்சுவல் மிஷின் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, SAP சர்வரை நாங்கள் விண்டோஸ் சர்வரில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகணும்னா இந்த VMwareோட ஹெல்ப் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ தான் சைமல்டேனியஸாக நம்ம வந்து மோர் தேன் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் VMware ரன் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கான ஒரு விஷயம், உங்கள் சிஸ்டமில் ஒரு ரேமோட சைஸ் மினிமம் எடுத்துட்டிங்கனாலும் 4 GB மஸ்ட்டு. ஓகேங்களா? அதுவே உங்களுக்கு ஹேங் ஆகும். ஒரு 8 GB இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். இப்போ இந்த சிஸ்டமில் பார்க்குற அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸருடைய ஸ்பீட் மினிமம் ஒரு 2 GHz இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் பெஸ்ட்டு.
இப்போ நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிட்டு இருக்கு. அதாவது விண்டோஸ் சர்வர் 2003 இது வந்து நமக்கு இந்த VMwareல இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இது வந்து மேக்ஸிமைஸ் பட்டன் உங்கள் VMware ஒர்க் ஸ்டேஷனில். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்காக இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து அது ஷோ ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லைக் எரர் வரும் இல்லைங்களா? இது வந்து வார்னிங் தான், நாட் எரர். இது ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes 3 minutes ப்ராசஸ் தான் இந்த லோடிங். நான் அது தெளிவாக சொல்லிடுறேன். இது டிபெண்ட்ஸ் உங்களுடைய சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்தது, அதாவது ரேமோட ஸ்பீடை பொறுத்தது. சார் எங்கள் சிஸ்டமில் வந்து லோடிங் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா மேபி உங்கள் ரேம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இந்த லோடிங் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுங்க. ஸோ ஷுவராக சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு 2 minutes 3 minutes, ஒரு சிலருக்கு வந்து 10 minutes கூட ஆகலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேம் சைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே. இப்போ நமக்கு பாருங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட்னு காட்டுது இல்லைங்களா? ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தென் டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கண்ட்ரோல் ஆல்ட். ஸோ என்ன மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் ரெண்டு கீயும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணணும். பண்ணோடனே நம்மளுடைய சிஸ்டமே இந்த மாதிரி லாக் ஆகிற மாதிரி வரும். நீங்கள் வந்து உடனே வந்து எதுவும் டச் பண்ணிட வேண்டாம். உங்கள் கீபோர்டில் எஸ்கேப் கீ இருக்கும் பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி யூசர் நேம் இருக்குது, இப்போ பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த வெர்ச்சுவல் மிஷினில் நாங்கள் வச்சிருக்கிற பேக்கப்கான பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா SAP, எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான், SAP. தட்ஸ் ஆல். கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. சர்வர் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சர்வர் பண்ணுறப்போ எதனால ஷட் டவுன் பண்ணீங்கன்ற ரீசன் கேட்கும். இது வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இந்த கமெண்ட் லைனில் போய்ட்டு ஏதாவது சும்மா டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ரொம்ப பெருசாலாம் டைப் பண்ணணுங்க, ஏதாவது ஒரு சும்மா ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ நான் இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து விண்டோஸ் சர்வர் 2003யோட பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே தான் நம்ம SAP வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ அதை தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் பாருங்கள் SAP மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஐகான் இருக்கும். SAP மேனேஜ்மெண்ட் கன்சோல், SAP மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா SAP லாகான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த SAP மேனேஜ்மெண்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த SAP மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் SAP சிஸ்டம்க்கு கீழே பாருங்களேன் DEVன்னு இருக்கும் இல்லையா? இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே பாஸ்வேர்ட் கேட்கும். இது நம்ம சர்வரோட பாஸ்வேர்ட் தான். இப்போ நம்ம லாகின் பண்ணுறப்ப என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோம், SAPன்னு கொடுத்தீங்க இல்லையா? அதே பாஸ்வேர்டு தான் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும். SAP கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். இதை ஓகே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சும்மா இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் எல்லோனா லைக் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, ப்ராசஸ் லோடிங்கில் இருக்குது. இது க்ரீன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த கலர் வந்து க்ரீன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இதுவும் சொல்கிறேன் உங்கள் சிஸ்டமோட லோடை பொறுத்தது தான். இப்போ பாருங்கள் நமக்கு க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு டயலாக் பாக்ஸை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டியது SAP லாகான். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் அதில் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க வெர்ஷன். இதில் நம்ம லாகான் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாகான் வந்தாச்சு. இதில் யூசர் நேம் வந்து SAP யூசர். நாங்கள் வச்சுருக்கிற பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்கான யூசர் நேம் வந்து SAP யூசர் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டு இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா India 123 INDIA @123. சாரி, India 123 INDIA 123. நான் இந்தியா @123 சொல்லிட்டேன், India 123. ஸோ அதான் பாஸ்வேர்ட், INDIA 123. ஓகேவா? தட்ஸ் ஆல்ங்க. இப்போ SAP சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் வந்து ஒரு நியூ யூசர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குது, கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பாருங்கள் சஸ்பெண்ட் பண்ணோமா, பவர் ஆஃப் பண்ணோமா, ரன் இன் பேக்ரவுண்டான்னு கேட்குது இல்லைங்களா? VMware கேட்கும். இல்லை நீங்கள் பவர் ஆஃப்னு கொடுத்துருங்க. ஸோ பவர் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா VMware கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடும். தட்ஸ் ஆல். ஓகே,
இப்போ திரும்ப இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க. செகண்ட் டைம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஓப்பன் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ திரும்ப இதே VMware ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கேட்கல. அதாவது வேற கிரியேட் நியூ வெர்ச்சுவல் மெஷினா இல்லை ஓப்பன் எக்ஸிஸ்டிங் மெஷினான்ற மாதிரி கேட்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இந்த ஆப்ஷன் அப்படியே காட்டுது. இங்கே நம்ம டேரெக்டாக பவர் ஆன் திஸ் வெர்ச்சுவல் மெஷின் போயிட்டா போதும், மறுபடியும் அந்த விண்டோஸ் சர்வர் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கப் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் ஓகேங்களா. இதே நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சு யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் VMware ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். இது ப்ரொசீஜர். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேயே நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே ப்ராசஸ் இங்கே ரன்னிங்கில் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரணும்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ரொம்ப அவசரப்படாதீங்க. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். SAP வந்து நம்ம டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் SAP நம்ம வாங்கி இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் ரொம்ப பெருசு. அதனால் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் போகிறோம். ஓகே, மறுபடியும் சேம் ஸ்டெப் ஓகே பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு வந்து Ctrl Alt Deleteன்னு கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், Ctrl Alt Delete அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் லாகின் பண்ணுறதுக்காக. ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தேன் சார், இந்த மாதிரிலாம் நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை சொல்கிறீங்களா ஸ்பீடை பொறுத்தின விஷயம் அப்படின்ட்டு. இதெல்லாம் இப்போதைக்கு பாதர் பண்ணிக்காதீங்க, பிகாஸ் நம்ம சிஸ்டம் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. திரும்பவும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம், இந்த ஒரு லோடிங்ன்றது உங்கள் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு திரும்பவும் Ctrl Alt Deleteன்றது கேட்க ஆரம்பிச்சிருச்சு லாகின்காக. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரே நேரத்தில் Ctrl Alt ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் Delete கீ வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் லாக் இந்த மாதிரி விஷயம் வரும். லைக் அப்படியே என்ன பண்ணுன்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாஸ்வேர்ட் கொடுக்க வந்துடும். ஸோ பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்கணும், SAP. ஓகே, தென் கிவ் என்டர். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு டைமும் சர்வர் ஷட் டவுன் பண்ணுறப்பையும் என்ன ரீசனுக்காக ஷட் டவுன் பண்ணீங்கன்றது கொடுக்கணும். இந்த கமெண்ட் லைனில் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ரொசீஜராக எதுவும் போக போகிறது இல்லை. இட்ஸ் மீன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணல இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி எதுவும் கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SAP மேனேஜ்மெண்ட் கன்சோல்னு ஒரு ஐக்கான் இருக்கும், SAP லாகான்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண போது SAP மேனேஜ்மெண்ட் கன்சோல், இதை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணவொடனே நான் சொன்ன லெஃப்ட் சைடில் SAP சிஸ்டம்ஸ்க்கு கீழே என்ன இருக்கு, உங்களுக்கு DEVன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்போ திரும்ப நம்ம சர்வர் பாஸ்வேர்ட் கேட்கும், அதே SAPன்றதை கொடுத்துருங்க. எதுவுமே அப்பர் கேஸ் கிடையாது, லோயர் கேஸ் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே இந்த கிரே கலரில் இருக்கிறது எல்லோ கலரில் மாறி அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் மாற்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். பிகாஸ் ப்ராசஸ் வந்து பேக் எண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் பேக் எண்டில் சர்வீசஸ் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் SAPயை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுக்கான ஒரே இண்டிகேஷன் அந்த க்ரீன் லைட் தான். ஸோ அந்த க்ரீன் கலர் மாற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நமக்கு க்ரீன் கலர் மாறியாச்சு. இப்போ இந்த பாக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு SAP லாகான் இந்த ஐக்கான் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் லாகான், இந்த லாகான்குள்ளே போனீங்கன்னா யூசர் நேம் வந்து SAP யூசர். ஸோ SAP யூசர் ஓகேவா. பாஸ்வேர்டு, ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா INDIA இந்தியா 123 இதான் பாஸ்வேர்டு. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். நமக்கு இப்போ SAP ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன மாடியூல் யூஸ் பண்ணுறீங்களோ அது PP or MM மாதிரி லைக் FICO or HRM whatever it is, ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூமா. இதுதான் கான்செப்ட். ஸோ மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப். தட்ஸ் ஆல். அவர் ப்ராசஸ் இஸ் ஓவர்.